ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இ-காமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹீலியன்டன் ஜங்கிள் ஸ்கோட் இந்த மாதிரி எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணாமல் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை லிஸ்டிங்கை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, எல்லாத்துக்குமே இந்த கீவேர்ட் ரிசர்ச் தான் வந்து பேஸ்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்டோட கீவேர்டை எடுத்து உங்களோட லிஸ்டிங்லேயோ இல்லை கேம்பெயின்லேயோ ஆப்டிமைஸ் பண்ணும்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஒன்று உங்களுக்கு பட்ஜெட் வேஸ்ட் ஆகும், இல்லை ஆர்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஆகும். ஸோ கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ கீவேர்டு அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அமேசான் பையர் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்டிங் டைப் வேணும்னு வைங்களேன். இந்த மாதிரி லேண்டிங் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இதை வந்து சர்ச் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச் டைம்ஸ்னால் நீங்கள் ஒரு பையர், நீங்கள் ஒரு இதை வந்து சர்ச் பண்ணுறீங்க, அந்த சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து சர்ச் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எடுத்து உங்களோட லிஸ்டிங்லேயோ இல்லை கேம்பெயின்லேயோ போடும்போது இது நம்மளோட சிலர் பெர்ஸ்பெக்டிவில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து ஒரு சில பையர்ஸ் வந்து இப்போ லேண்டிங் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒரு சில பையர்ஸ் வந்து ஒரு 5 years ஓல்டு பேபிக்கு டாய்ஸ் வேணும் அப்படின்னா லேண்டிங் டாய்ஸ் ஃபார் 5 year ஓல்டு பேபி அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சர்ச் பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய சர்ச் டைம் நிறைய கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எல்லா கீவேர்ட்ஸுமே நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து வர்ற பையர்ஸ் வந்து பையிங் இன்டென்ட்லேயும் வரலாம், இல்லை அவங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வரலாம். இந்த ரெண்டில் எப்படி வேணாலும் அவங்க சர்ச் பண்ணுவாங்க நார்மல் கூகுளில் சர்ச் பண்ணும்போது. ஆனால் அமேசானில் வரவங்க எல்லாருமே பையிங் இன்டென்ட்டில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு தான் அமேசானுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே பையிங் இன்டென்ட்டில் தான் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு இன்டென்ட் பிரச்சனை இல்லை இதில். ஆனால் அவங்க எந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறாங்க, அந்த கீவேர்டுக்கு நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அந்த கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டாய்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன். ஆனால் ஒரு கஸ்டமர் வந்து போடும்போது இப்போ லேண்டிங் டாய்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அந்த லேண்டிங் டாய்ஸில் பிளாஸ்டிக்கும் இருக்கலாம், வுடன் டாய்ஸும் இருக்கலாம். இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலராக உங்கள் ப்ராடக்ட் வந்து வுடன் டாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வுடன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நார்மலாக லேண்டிங் டாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் ரேஞ்சில் போகுது. இதுக்கு கண்டிப்பாக சர்ச் வால்யூம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டபுளாகவே இருந்தாலும் அதில் பை பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா மேபி அந்த கஸ்டமர் பிளாஸ்டிக் டாய் கூட வாங்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கீவேர்டு போட்டிங்கனாலும் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ லேண்டிங் டாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ரேஞ்சான கீவேர்ட். இதுவே வுடன் லேண்டிங் டாய்ஸ் ஃபார் 2+ year ஓல்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இது ஒரு லாங் டெயில் கீவேர்டு. ஏன்னா இதில் எல்லாமே வந்துடுது. லேண்டிங் டாய்ஸ் அப்படிங்கிறதும் வந்துடுது, இது வந்து ஒரு வுடன் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துடுது, எந்த ஏஜ் கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் வந்துடுது. அப்போ வந்து இது ஒரு லாங் டெயில் கீவேர்டு. கரெக்டாக இந்த கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. உங்களோட நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. இப்போ வந்து ஃப்ரீயாக அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அமேசானில் நார்மலாக Amazon.in அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அது வந்து இதில் போடுங்க. இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பிங் போர்டு அப்படின்னு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் போர்டுன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஷாப்பிங் போர்டுன்னு போட்டிங்கன்னா போட்டோன்னே ஃபஸ்ட் என்ன வருது, ஷாப்பிங் போர்டு வுட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த கீவேர்டு வந்து நிறைய சர்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேலே வருது வந்து நிறைய சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் ஷாப்பிங் போர்டுக்கு பிஃபோர்லேயும் அந்த வேர்ட்ஸ் இருக்கலாம், ஆஃப்டர்லேயும் அந்த வேர்ட்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ இதில் வரது எல்லாமே ஆஃப்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஸ்டீல், வுட்டு ஃபார் கிச்சன் யூஸ் இந்த மாதிரி. இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு எந்த கீவேர்ட் ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து வுடன் ஷாப்பிங் போர்டு சேல் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் கீவேர்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கீவேர்டு உங்களுக்கு சர்ச் வால்யூமே அதிகமாக இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கனாலும் இது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கீவேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு காமிக்குது. இப்போ இந்த கீவேர்ட்ஸை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே 3 டாட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி விசிட் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்ச் ஆப்ஷனில் அமேசான் கீவேர்ட் அப்படின்னு போடுங்க. இதில் வந்து இந்த மாதிரி அமேசான் கீவேர்ட் டூல் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கேட்குற உங்களோட ஃபுல் நேம், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாமே புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி செல்லர் ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கும்.
இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிக்கும். இந்த மாதிரி இமெயில் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செல்லர் ஆப் ரீடைரக்ட் ஆயிரும். இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஐக்கானை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மேலே தெரியல அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு அது வந்து ரீடைரக்ட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கீவோட அதை வந்து போடுங்க. இப்போ வந்து ஷாப்பிங் போர்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷாப்பிங் போர்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா போதும். அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியெல்லாம் கஸ்டமர் சர்ச் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வரும் உங்களுக்கு. மார்க்கெட் பிளேஸில் அமேசான் செலக்ட் பண்ணிட்டு ஜியாகிரபியில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம், ஜென்ரேட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் போர்டு ரிலேட்டடாக என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் காமிக்கும். இன்னுமே வந்து அது ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்ருக்கும். அது 100 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். 242 கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு ஒரே ஒரு ஷாப்பிங் போர்டு அப்படிங்கிறதுல. ஸோ எல்லா கீவேர்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, இதில் எதுவும் உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு வுடன் ஷாப்பிங் போர்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க கீவேர்ட்ஸை மட்டும் எடுங்க. இங்கே ஷாப்பிங் போர்டு ஸ்டீல் அப்படிங்கிறது ரிலேட் இல்லை, அப்போ இதை வந்து விட்டுருங்க. ஷாப்பிங் போர்டு ஃபார் கிச்சன் யூஸ் இது வந்து ஓகே தான், ஜென்ரலாக இருந்தாலும் இந்த கீவேர்டு ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட் கீவேர்டு ஓகே இல்லை, பிளாஸ்டிக்கும் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்காது. வித் நைஃப், அப்போ நீங்கள் வந்து காம்போவாக கொடுக்குறீங்களா, ஷாப்பிங் போர்டோட சேர்த்து நைஃபே கொடுக்குறீங்களா, நைஃப் செட்டாக கொடுக்குறீங்களா, இதெல்லாமே பாருங்கள். பிக் சைஸில் இருக்கா, இது எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து உங்களோட லிஸ்டிங்லேயோ இல்லை பிபிசி கேம்பெயின்லேயோ ஆட் பண்ணுங்கள். இன்னுமே இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போர்டு ஆன்டி பாக்டீரியல், இது வந்து நிறைய பேர் ஷாப்பிங் போர்டு சேல் பண்ணுறவங்களுக்கே இந்த ஆன்டி பாக்டீரியல்னால் என்னன்ட்டு வந்து தெரியாது. ஸோ ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னா அது பாக்டீரியா க்ரோத் இல்லாமல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த மாதிரி வந்து மீனிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் எஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு ஐடியா தான், நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஷாப்பிங் போர்டு நைஃப் அப்படின்னா அவங்க வந்து செட்டாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து காம்போவாக சேல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேம்போவில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, அப்போ பேம்போவோட ஷாப்பிங் போர்டு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஆனால் இது என்ன பிரச்சனை இருக்குன்னா இதோட சர்ச் வால்யூம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணுறாங்காட்டி இதோட சர்ச் வால்யூம் ஒவ்வொன்றுக்கும் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஹீலியம் 10 அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாத காரியம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் கீவேர்டோட சர்ச் வால்யூம் அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெய்ட் டூல்ஸ் வேணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரேங்க் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கீவேர்ட் ஃபஸ்ட்டாக ரேங்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதோட அக்யூரசி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பார்க்கறதுனால. இந்த ஒரு கீவேர்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணால் சிம்பிளாக இந்த மாதிரி காப்பி சிம்பிள் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த அமேசான் பேஜுக்கு வந்து போயிடும். இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்கும், இதை கொடுத்து டோட்டல் கீவேர்ட்ஸு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக அதுலேருந்து மட்டும் ரிலேட்டபிள் கீவேர்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பிபிசி கேம்பெயினில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பிபிசி கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு ஷாப்பிங் போர்டு அப்படிங்கிற வேர்டு வச்சு 242 கீவேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுலேருந்து அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஒரு 50 to 100 கீவேர்ட்ஸ்னால கண்டிப்பாக ஃபைன் பண்ண முடியும். ஃப்ரீயாக இந்த மாதிரி தான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் எடுக்கணும் ப்ராடக்ட்டு. இப்போ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட லிஸ்டிங் எல்லாமே நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பட் லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இது வந்து சர்ச் வால்யூம் தெரியணும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும். அப்போ தான் வந்து எந்த கீவேர்ட் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து நீங்கள் டைட்டில் அண்ட் புல்லட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமமாக. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி செரெப்ரோ ஹீலியம் 10 இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேனோப்ரோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன், செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.